என் பெயர் ரஞ்சித். மக்கள் என்னை ஒரு சாதாரண அதிகாரி என்று நினைக்கிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையின் மிக பயங்கரமான உண்மை ஒரு சாதாரண அலுவலக உதவியாளரோடு ஆபீஸ் பாய் இணைந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிந்தால், ஒருவேளை அவர்களும் என்னைப் போலவே இரவில் விழித்திருந்து கதவுகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நான் என் வாழ்க்கையில் பல கோப்புகளை ஃபைல்ஸ் திறந்திருக்கிறேன். பல வழக்குகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் சில உண்மைகள் கோப்புகளில் கிடைப்பதில்லை. அவை மனிதனின் கண்களில் இறங்கிவிடுகின்றன. சார், நின்றுவிடுங்கள். அந்த சத்தத்தில் ஒருவிதமான அதிர்வு இருந்தது. அது என் கால்களை தரையோடு கட்டிப்போட்டது. அது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல. அது பலவற்றை பார்த்துவிட்ட ஒரு மனிதனின் குரல். நான் அதை பார்க்கக்கூடாது என்று அவன் இப்போது விரும்பினான். இந்த கதவுக்கு பின்னாலிருக்கும் உண்மை உங்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டது. நான் திரும்பிப் பார்த்தபோது அவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அதே பழைய சீருடையில், முகத்தில் பல நூற்றாண்டு கால சோகத்தோடும் கண்களில் ஒரு விசித்திரமான பயத்தோடும் இருந்தான். அந்த பயம் என்னை பார்த்து அல்ல, மாறாக அவன் தனக்குள் புதைத்து வைத்திருக்கும் அந்த உண்மையை பார்த்திருந்தது. பவன், நான் பயந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா என்று நான் கோபமாக கேட்டேன். ஆனால் உண்மை என்னவென்றால், என் இதயம் விலா எலும்புகளை தாண்டி வெளியே வரத் துடித்துக் கொண்டிருந்தது. அவன் ஒரு அடி முன்னே வந்தான். அவன் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. ஆனால் அவன் பேசும் விதம் கல்லை போல உறுதியாக இருந்தது. நான் உங்களை பயமுறுத்தவில்லை என்று அவன் சொன்னான். நான் உங்களை காப்பாற்றுகிறேன். நீங்கள் என் வாழ்க்கையின் அந்த பக்கத்தை திருப்ப முயற்சி செய்திருக்கிறீர்கள். அங்கே ரகசியங்கள் மட்டுமே உள்ளன. உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூட கருமையாக்கிவிடும் ரகசியங்கள் அவை. அவன் பேச்சில் மிரட்டலை விட ஒருவிதமான வலி நிறைந்த துக்கமே அதிகமாக இருந்தது. நடக்கப்போவது என்னை உடைத்துவிடும் என்பதையும் ஒருவேளை அவனுக்கு நிம்மதி தரும் என்பதையும் அவன் அறிந்திருப்பது போல் இருந்தது. என்னை துரத்துவதை விட்டுவிடுங்கள் என்றான் அவன். இல்லையெனில் வருத்தத்தைத் தவிர உங்களுக்கு வேறொன்றும் கிடைக்காது. ஆனால் அதுதான் மனித இயல்பு. எந்த ரகசியத்திலிருந்து ஒருவன் தடுக்கப்படுகிறானோ அவன் அதை நோக்கியே இன்னும் வேகமாக ஓடுவான். பவனின் இந்த எச்சரிக்கை என் வாழ்க்கையின் மிக கொடூரமான உண்மையாக மாறப்போகிறது என்று எனக்கு தெரியாது. மேலும் இதுவெல்லாம் நான் அவன் வீட்டுக்கு முன்னால் நின்றிருந்த அந்த நாளில் தொடங்கவில்லை. இந்த கதையின் ஆரம்பம் அவன் முதலாக எங்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்த அந்த நாளில் தொடங்கியது. எங்கள் அலுவலகம் நகரத்தின் அதிக வேலைப்பளு உள்ள ஒரு பகுதியில் இருந்தது. நாங்கள் அனைவரும் அவரவர் கோப்புகளிலும் மடிக்கணினிகளிலும் லேப்டாப் மூழ்கி கிடப்போம். அத்தகைய சூழலில் அலுவலக உதவியாளரின் வேலை எப்போதும் சாதாரணமாகவே கருதப்படும். ஆனால் பவன் சற்று வித்தியாசமானவன். அவன் வந்து 4 நாட்களே ஆகியிருந்தது. அமைதியானவன், குனிந்த பார்வையும் எப்போதும் வேலையில் மூழ்கியிருக்கும் சுபாவமும் கொண்டவன். அவன் எல்லோருக்கும் தேநீர் கொடுப்பான். எந்த புகாருமின்றி கோப்புகளை இங்கும் அங்கும் மாற்றுவான். ஹைரானி, ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவன் முகத்தில் சோர்வு என்பதே தெரிந்ததில்லை. அவனது வேலை செய்யும் விதத்தில் ஒரு விசித்திரமான அர்ப்பணிப்பு, டெடிகேஷன் இருந்தது. அப்போதுதான் இந்த சிறுவன் வெறும் அலுவலக உதவியாளர் மட்டுமல்ல என்பதை நான் முதல்முறையாக உணர்ந்தேன். மதிய உணவு இடைவேளையின் போது நாங்கள் சக ஊழியர்களுடன் சிற்றுண்டிச்சாலையில் அமர்ந்து சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தோம். டே, இந்த புது பியூன், அவன் பெயர் என்ன? ஆமாம் பவன், இவன் கொஞ்சம் விசித்திரமாக இல்லையா என்று என் சக ஊழியர் திலீப் கேட்டார். நான் தோள்களை உயர்த்தினேன். இதில் என்ன விசித்திரம் இருக்கிறது? அவன் ஒரு உதவியாளன், இங்கே வேலை செய்கிறான், பிறகு போகிறான். நீயும் எதையெதையோ கவனிக்கிறாய் என்று அலட்சியமாகச் சொன்னேன். என் வேலையைத் தவிர வேறு எதிலும் நான் கவனம் செலுத்துவதில்லை. இல்லை நண்பா, அவனை பார் என்று திலீப் சைகை காட்டினான். நான் கழுத்தை திருப்பி பார்த்தேன். பவன் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவன் கொண்டு வந்த மதிய உணவு டப்பாவை லஞ்ச் பாக்ஸ் திறக்காமல் பக்கத்தில் வைத்திருந்தான். நாங்கள் சாப்பிட்டு முடித்து மேசையில் மீதமிருந்த பாதியளவு எச்சில் உணவை ஒரு தட்டில் சேகரித்துச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் ஒரு விசித்திரமான, அறிவற்ற மனிதனாக எனக்கு தோன்றினான். தன் புத்தம் புதிய உணவை விட்டுவிட்டு இந்த எச்சில் உணவை சாப்பிடுகிறானே என்று மூக்கை சுளித்தபடி சொன்னேன். எனக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது என் பார்வை பேருந்து நிறுத்தத்தின் மேல் விழுந்தது. பவன் அங்கே இருந்தான். நான் என் காரை நோக்கிச் சென்று கொண்டிருந்தபோது என் கால்கள் நின்றன. பேருந்து நிறுத்தத்தில் ஒரு முதியவர் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தார். பவன் அலுவலகத்தில் திறக்காமல் வைத்திருந்த அந்த உணவு டப்பாவை அந்த முதியவரின் கையில் கொடுத்தான். அந்த முதியவர் அவனை ஆசீர்வதித்துவிட்டு உணவை திறந்தபோது அதிலிருந்து ஆவி பறந்தது. அந்த புத்தம் புதிய ரொட்டி மற்றும் காய்கறியின் வாசனை என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த மனிதன்தான் மிச்சமான உணவை சாப்பிட்டுவிட்டு இந்த முதியவருக்கு புதிய உணவை கொடுக்கிறானே. என் மனதில் கேள்வி கணைகள் எழத் தொடங்கின. நான் தலையை உலுக்கிக் கொண்டேன். அவன் பைத்தியமாக இருக்கலாம் அல்லது வேஷம் போடுகிறான் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டு காரை கிளப்பிச் சென்றேன். அடுத்த சில நாட்கள் அலுவலகத்தில் மிகவும் கடினமாக இருந்தன. என் துரதிர்ஷ்டம், அந்த இறுதி தேதியில் டெட்லைன் என் மடிக்கணினி லேப்டாப் வேலை செய்ய மறுத்துவிட்டது. இந்த இயந்திரம் என்னை மிகவும் அலைக்கழித்துவிட்டது.
நான் கோபத்தில் மேஜையின் மேல் ஓங்கி குத்தினேன். திரை அப்படியே உறைந்து ஃப்ரீஸ் ஆகி நின்றது. என்ன ஆச்சு சார்? திடீரென்று என் தலைக்கு மேல் ஒரு மென்மையான குரல் ஒலித்தது. நான் எரிச்சலுடன் நிமிர்ந்து பார்த்தபோது பவன் கையில் ஒரு காஃபி கப்பை ஏந்தியபடி நின்று கொண்டிருந்தான். ஒன்றும் இல்லை. நீ போய் உன் வேலையைப் பார் என்று நான் அவனிடம் கடுகடுப்புடன் சொன்னேன். என் தலை ஏற்கனவே வலியால் வெடித்துக் கொண்டிருந்தது. இதில் அவனது குறுக்கீடு எனக்கு விஷமாக தெரிந்தது. அவன் அமைதியாக காஃபி கப்பை மேஜையின் மீது வைத்தான். ஆனால் அங்கிருந்து நகரவில்லை. இயந்திரம் கோபித்துக் கொண்டது போலிருக்கிறது சார். இதனிடம் நீங்கள் ரொம்ப வேலை வாங்கிவிட்டீர்கள். அவன் சிரிக்கவில்லை. ஒரு சமநிலையான குரலில் சொன்னான். பவன், உன்னுடைய இந்த வீணான பேச்சுகளைக் கேட்க எனக்கு நேரமில்லை. இந்த கோப்பை இப்போது தலைமை அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இந்த பழைய இரும்பு சாந்து வேலை செய்யவே இல்லை. நீ போய் உன் பாத்திரங்களைக் கழுவு. நான் அவனை தூக்கி எறிந்து பேசினேன். என் இயலாமையின் மீது எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. என்னிடம் கொடுங்கள் சார் என்று அவன் திடீரென்று கூறிவிட்டு எனக்கும் என் மேஜைக்கும் இடையில் நுழையத் தொடங்கினான். ஏய், உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னைப் போன்ற அறிவற்ற படிப்பறிவில்லாதவனுக்கு என்ன தெரியும்? தொழில்நுட்பம், டெக்னாலஜி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? தள்ளிப்போ! நான் கத்தினேன். அவன் எதையாவது கெடுத்துவிடுவான் என்று நான் பயந்தேன். ஆனால் அவன் என் பேச்சைக் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவன் மிக வேகமாக லேப்டாப்பை நோக்கி கையை நீட்டினான். ஒரு கைதேர்ந்த நிபுணரைப் போல அவனது விரல்கள் விசைப்பலகையில் கீபோர்ட் மின்னல் வேகத்தில் இயங்கின. இதோ பிடியுங்கள், கோப்பு அனுப்பத் தயாராக உள்ளது என்று அவன் நிமிர்ந்து நின்று மிகுந்த நிதானத்துடன் சொன்னான். என் வாய் ஆச்சரியத்தில் திறந்தபடியே இருந்தது. நான் ஒருமுறை திரையையும் மறுமுறை அவன் முகத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். இதை நீ எப்படிச் செய்தாய்? என் குரல் தொண்டையிலேயே அடைத்துக் கொண்டது. என் கர்வமும் அகந்தையும் மண்ணோடு மண்ணாகிப் போனது. அவன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் மகிழ்ச்சி ஏதுமில்லை. வெறும் இயந்திரத்திற்கும் ஒரு மொழி உண்டு ஐயா. சில நேரங்களில் அதை நாம் கேட்க வேண்டும். இதைச் சொல்லிவிட்டு அவன் ஏதோ ஒரு சாதாரண வேலையை செய்தது போல அங்கிருந்து நகர்ந்து சென்றான். நான் நாற்காலியில் அப்படியே சாய்ந்தேன். இந்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல என்ற உறுத்தல் என் இதயத்திற்குள் ஏற்பட்டது. இரண்டாவது முறை நான் இதைவிட அதிகமாக அதிர்ச்சியடைந்தேன். மதிய உணவு இடைவேளையில் வங்கி வேலை காரணமாக நான் வெளியே சென்றபோது அலுவலக வாசலில் வெயிலில் ஒரு நாற்காலியில் பவன் அமர்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு பரிசுப் பத்திரம், பிரைஸ் பாண்ட் இருந்தது. அதை அவன் ஏதோ ஒரு தொலைநோக்கியால் தேடுவது போல மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு ஒரு குறும்புத்தனம் தோன்றியது. அதனால் நான் அவன் அருகில் சென்று நின்றேன். என்ன பவன், இப்போது கோடீஸ்வரன் ஆகும் கனவு காண்கிறாயா என்று நான் சட்டென்று கேட்டேன். அவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். பிறகு மரியாதையுடன் எழுந்து நின்றான். இல்லை சார், நான் இங்கே கோடிக்கணக்கான ரூபாய் எங்கே? சும்மா இந்த எண்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். இதில் அப்படி என்ன தெரிகிறது? இந்த எண்களுக்குள் ஏதாவது புதையல் இருக்கிறதா என்று நான் சிரித்தேன். ஆனால் அவன் மிகவும் தீவிரமானான். அவன் அந்த பரிசுப் பத்திரத்தை என்னை நோக்கி நீட்டினான். சார், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 5 லட்சம் ரூபாய் பரிசு விழப்போகிறது. என் சிரிப்பு நின்றது. என்ன உளறுகிறாய்? உனக்கு இது பற்றி முன்பே தெரியுமா? என்ன நீ பெரிய தீர்க்கதரிசியா? ஆனால் ஐயா, என் இதயம் சொல்கிறது. என் இதயம் ஒருபோதும் பொய் சொல்லாது. இப்போது இதை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் என்னை ஏமாற்ற பார்க்கிறான் என்று நான் நினைத்தேன். பவன், உன்னுடைய இந்த பரிசு பத்திரத்தை விற்பதற்காக இந்த நாடகத்தை ஆடாதே. எனக்கு உன்னுடைய இந்த காகித துண்டு வேண்டாம். சார், நான் இதை விற்கவில்லை. உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படியும் என் தலையெழுத்தில் இவ்வளவு பணம் இல்லை. இது உங்கள் அதிர்ஷ்டம் போல தெரிகிறது. அவன் வற்புறுத்தினான். வாங்கிக் கொள்ளுங்கள். பிறகு வருத்தப்பட மாட்டீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஒருவேளை அவன் பேச்சில் இருந்த உண்மையோ அல்லது என் சொந்த பேராசையோ தெரியவில்லை. நான் பையிலிருந்து 1000 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் பக்கம் வீசினேன். இதில் பரிசு விழாவிட்டால் ஜாக்கிரதை, உன்னை விடமாட்டேன். நான் பரிசு பத்திரத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டேன். நிச்சயம் விழும் சார். முழுசாக 5 லட்சம் விழும். அவன் இன்னும் அதே நம்பிக்கையுடன் பேசினான். நான் தலையை உலுக்கிக் கொண்டு முன்னே சென்றேன். ஒரு வாரத்திற்குப் பிறகு நான் செய்தித்தாளிலுள்ள பட்டியலை பார்த்தபோது என் கையிலிருந்து செய்தித்தாள் நழுவி விழுந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இது அதே எண்தான். பவன் கொடுத்த அதே எண். இதற்கு இரண்டாவது பரிசாக முழுசாக 5 லட்சம் ரூபாய் விழுந்திருந்தது. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? இது நடக்கவே முடியாது என்று என் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றியது. அடுத்த நாள் நான் ஓட்டமும் நடையுமாக அலுவலகத்திற்குச் சென்றேன். நான் நேரடியாக அவனிடம் சென்றேன். பவன், என் குரலில் நடுக்கம் இருந்தது. அவன் திரும்பினான். சொல்லுங்கள் சார், வாழ்த்துகள். மிட்டாய் எப்பொழுது கொடுக்கப் போகிறீர்கள்? அவன் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லை.
அவனுக்கு ஏற்கனவே இது தெரியும் என்பது போல இருந்தது. உனக்கு எப்படி தெரிந்தது? உன்னுடைய கணிப்பு எப்படி சரியாக பலித்தது? சொல். நான் அவன் தோள்களை பிடித்துக் கொண்டேன். சார், நான் சொன்னேன் அல்லவா சில நேரங்களில் இதயத்தின் குரலை கேட்க வேண்டும் என்று. அவன் மெதுவாக என் கைகளை தள்ளிவிட்டான். நான் பையிலிருந்து 10,000 ரூபாயை எடுத்தேன். இந்தா, இது உன் பங்கு. நீதானே எனக்கு அந்த பரிசு பத்திரத்தை கொடுத்தாய். அவன் பின்வாங்கி தலையை இல்லை என்று அசைத்தான். வேண்டாம் சார், இது உங்கள் அதிர்ஷ்டம். எனக்கு பணம் வேண்டாம். கொடுப்பதற்கு ஏதும் இல்லாதவனுக்கு வாங்குவதற்கும் உரிமை இல்லை. இது என் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசித்திரமான விஷயமாக இருந்தது. பணத்தின் தேவை அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு ஏழை உதவியாளன் பியான் பரிசின் பங்கை பெற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஏய், பைத்தியமாக இருக்காதே. வைத்துக்கொள் என்று நான் வலுக்கட்டாயமாக திணிக்க முயன்றேன். இல்லை சார், எனக்கு இந்த பணம் வேண்டாம் என்று அவன் உறுதியாக மறுத்துவிட்டு தன் வேலையில் மூழ்கினான். நான் திகைப்பிலும் அதிர்ச்சியிலும் அங்கேயே நின்றிருந்தேன். இந்த மனிதன் சாதாரண மனிதனா அல்லது தெய்வமா அல்லது வேறு எதுவுமா? அதற்குப் பிறகு நான் பவனை மிக நுணுக்கமாக கவனிக்கத் தொடங்கினேன். ஒரு மாலை வேளையில் நான் வீட்டுக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தேன். வாகன நிறுத்தத்தில் பார்க்கிங் என் பைக்கை ஸ்டார்ட் செய்தபோது பவன் அங்கே கடந்து சென்றான். அவன் கையில் ஒரு துடைப்பம் இருந்தது. என் பைக்கின் சத்தத்தை கேட்டு அவன் நின்றான். அவன் சிறிது நேரம் என் பைக்கின் பின்னால் சுற்றி வந்தான். பிறகு என்னை பார்த்துச் சொன்னான், சார், இன்று பைக்கில் செல்லாதீர்கள் அல்லது இதன் பிரேக்கை சரி செய்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே தாமதமாகிக் கொண்டிருந்தேன். என்ன சொல்கிறாய்? என் பைக் நன்றாகத்தான் இருக்கிறது. இன்று காலைதான் சர்வீஸ் செய்தேன் என்று நான் எரிச்சலுடன் சொன்னேன். இந்த மனிதன் இப்போது என்னை பயமுறுத்தத் தொடங்கியிருந்தான். இல்லை சார், எனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது. பிரேக் ஃபெயிலாகலாம். காயம் ஏற்படும். ரிக்ஷாவில் செல்லுங்கள். அன்று இருந்த அதே எச்சரிக்கைதான் இன்றும் அவன் குரலில் இருந்தது. ஆனால் மனிதனின் அகந்தை ஈகோ அவனை அழித்துவிடும். என் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் மீண்டும் ஏதாவது பொய்க்கதையை கட்டுகிறான் என்று நான் நினைத்தேன். பவன், உன் எல்லைக்குள் இரு. நீ ஒன்றும் மெக்கானிக் கிடையாது. ஒரு உதவியாளன். உன் வேலையைப் பார். நான் கோபத்துடன் ஆக்சிலரேட்டரை திருகி பைக்கை வேகமாக வாகன நிறுத்தத்திலிருந்து வெளியே எடுத்தேன். காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. சாலையில் கூட்டமும் குறைவாக இருந்தது. நான் நல்ல வேகத்தில் சென்று கொண்டிருந்தேன். பவனின் வார்த்தைகள் என் மனதில் முள்ளாக தைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் நான் அதை உதறி தள்ளினேன். அவன் எப்போதும் கெட்டதையே பேசுகிறான் என்று எனக்குள் முணுமுணுத்தேன். நான் மெயின் ரோட்டுக்கு வந்ததும் போக்குவரத்து சிக்னல் சிவப்பு நிறமாக மாறியது. வழக்கம் போல நான் காலால் பிரேக்கை அழுத்தினேன். பெடல் மிகவும் தளர்வாக லூஸ் இருந்தது. என் இதயம் எகிரி தொண்டைக்கு வந்தது. நான் மீண்டும் பலமாக அதை அழுத்தினேன். எதுவும் நடக்கவில்லை. பைக்கின் வேகம் குறையவில்லை. முன்னால் ஒரு பழவண்டிக்காரரின் தள்ளுவண்டி இருந்தது. அதற்கு பின்னால் ஒரு பெரிய லாரி கடந்து சென்று கொண்டிருந்தது. ஓ கடவுளே! என் வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது. நான் ஹேண்டில் பிரேக்கையும் அழுத்தினேன். ஆனால் அதுவும் ஜாம் ஆகிவிட்டிருந்தது. அந்த நொடியில் பவனின் குரல் என் காதுகளில் ஒலித்தது. வருத்தப்படுவீர்கள் சார். அடுத்த நொடியே ஒரு பெரிய சத்தம் கேட்டது. என் பைக் அந்த பழவண்டியின் மீது மோதியது. நான் காற்றில் எகிரி தூரமாக சாலையில் போய் விழுந்தேன். கண்கள் முன்னால் இருள் சூழ்ந்தது. சுற்றிலும் மக்களின் கூச்சல் சத்தம் கேட்டது. ஆனால் என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவனுக்கு இது எப்படி தெரிந்தது? பிறகு எனக்கு மருத்துவமனையில்தான் நினைவு வந்தது. என் வலது காலில் மாவுக்கட்டு பிளாஸ்டர் போடப்பட்டிருந்தது. தலையில் கட்டுகள் இருந்தன. என் உயிர் தப்பியதற்கு நன்றி சொல்லி என் மனைவி அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். மோதல் மிக கடுமையாக இருந்ததாக மருத்துவர்கள் கூறினார்கள். நான் வலியால் முனகியபடி கூரையை பார்த்தேன். என் பைக் நன்றாகத்தான் இருந்தது. மெக்கானிக்கும் சோதித்து பார்த்திருந்தார். பிறகு திடீரென்று பிரேக் எப்படி செயலிழந்தது? எல்லாவற்றிற்கும் மேலாக பவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிந்தது? என்னால் 4-5 நாட்களுக்கு அலுவலகம் செல்ல முடியவில்லை. வீட்டில் படுத்திருந்தபடியே என் கவனம் முழுவதும் அந்த மனிதனைப் பற்றியே இருந்தது. அவன் ஒரு மந்திரவாதியா அல்லது வேறு எவரா? ஆனால் அவன் கண்களில் இருந்த அந்த வெறுமை ஒரு தீர்க்கதரிசியின் கண்கள் போல தெரியவில்லை. அது ஒரு ஆழமான அதிர்ச்சியின் பிம்பமாக இருந்தது. விடுமுறைக்குப் பிறகு நான் ஊன்றுகோல் கிரச்சஸ் உதவியுடன் அலுவலகத்திற்குச் சென்றபோது என் கண்கள் முதலில் அவனைத்தான் தேடின. சமையலறையில் ஒரு புதிய சிறுவன் நின்று தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தான். பவன் எங்கே என்று நான் அவசரத்துடன் அவனிடம் கேட்டேன். அவன் விடுமுறையில் இருக்கிறான் சார். 3 நாட்களாக வரவில்லை என்று அந்த புதிய சிறுவன் பதிலளித்தான். என் இதயம் அப்படியே தளர்ந்து போனது. அவனை சந்திக்க விரும்பினேன். நீ யார்? எனக்கு விபத்து நடக்கப் போகிறது என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்க விரும்பினேன். ஆனால் அவன் காணாமல் போயிருந்தான். அலுவலக வேலைகள், மேலதிகாரியின் திட்டுக்கள் மற்றும் திட்டங்களின் ப்ராஜெக்ட் சுமை ஆகியவற்றின் அடியில் நான் மெதுவாக அவனை மறக்கத் தொடங்கினேன். ஆனால் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான ஒரு கேள்வி எழப்போகும்.
இதைவிட ஆச்சரியமான மற்றொரு சந்திப்பை இயற்கை நமக்காக எழுதி வைத்திருந்தது எனக்கு எப்படி தெரியும்? மருத்துவமனையின் வெள்ளை படுக்கையில் படுத்திருந்தபடி என் பார்வை கூரையில் சுற்றிக் கொண்டிருந்த மின்விசிறியின் மேல் நிலைத்திருந்தது. காலில் கடுமையான வலி இருந்தது. ஆனால் என் மனதில் வீசிக்கொண்டிருந்த புயல் உடலின் வலியை விட மிக வேகமாக இருந்தது. மருத்துவர்களும் செவிலியர்களும் வந்து போய்க் கொண்டிருந்தனர். என் மனைவி பீனா என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் அங்கிருந்தும் அங்கே இல்லாதது போலவே உணர்ந்தேன். என் மனம் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு கணத்திலேயே நிலைத்து நின்றது. வாகன நிறுத்தத்தில் பார்க்கிங் பவன் என்னை தடுத்த அந்த தருணம். சார், வருத்தப்படுவீர்கள் என்ற அவனது குரல் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இது வெறும் தற்செயலாக கோயின்சிடன்ஸ் எப்படி இருக்க முடியும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒருமுறை கணிப்பு சரியாக இருக்கலாம், ஒருவேளை இரண்டாவது முறையும் இருக்கலாம். ஆனால் இந்த முறை மரணத்தைப் பற்றிய செய்தியைச் சொல்வதும் அதுவும் இரும்பின் உள்ளே நடப்பவை கூட அவனுக்கு தெளிவாகத் தெரிவது போல மிக மெதுவாகச் சொல்வதும் சாதாரண விஷயமல்ல. நான் பீனாவிடம் இதைப் பற்றி ஏதும் சொல்லவில்லை. அவள் ஒருவேளை பயந்து விடுவாளோ அல்லது என்னை ஒரு சந்தேக பேர்வழி என்று நினைத்து விடுவாளோ என்று பயந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு 4-5 நாட்கள் படுக்கையிலேயே கழிந்தன. அந்த நாட்களில் என் கேள்விகளும் பயமும் காலம் செல்லச் செல்ல ஒரு வெறியாக ஒப்சஷன் மாறத் தொடங்கின. நான் எப்படியாவது அலுவலகம் சென்று அவன் கண்களை பார்த்து, உண்மையில் நீ யார் என்று கேட்க விரும்பினேன். நான் ஊன்றுகோல் கிரச்சஸ் உதவியுடன் நொண்டியபடி அலுவலகம் சென்றபோது அங்கிருந்த சூழல் வழக்கம் போலவே இருந்தது. அனைவரும் அவரவர் வேலைகளில் மூழ்கியிருந்தனர். சக ஊழியர்கள் என்னை பார்த்ததும் என் உடல்நிலை குறித்து விசாரித்தனர். யாரோ ஒருவர், ஏதாவது ஏழைக்கு உதவி செய், உன் உயிர் தப்பிவிட்டது, இறைவன் உன்மீது மிகுந்த கருணை காட்டியிருக்கிறார் என்றார். இன்னொருவர், பைக்கை விற்றுவிட்டு ஒரு கார் வாங்கு என்றார். நான் அனைவரது பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் கண்கள் சமையலறை கதவின் மீதே நிலைத்திருந்தன. சிறிது நேரத்திற்குப் பிறகு சமையலறை கதவு திறந்தது. ஆனால் பவன் வெளியே வரவில்லை. மாறாக ஒரு புதிய சிறுவன் தேநீர் தட்டுகளை ஏந்தி வந்தான். என் இதயம் திடுக்கிட்டது. நான் பொறுமையின்றி அவனிடம், இங்கே வா தம்பி என்றேன். அவன் பயந்தபடி என்னிடம் வந்தான். சொல்லுங்கள் சார். அந்த பவன் இன்னும் வரவில்லையா? உனக்கு முன்னால் இங்கே இருந்தானே, அவன் எங்கே என்று மீண்டும் கேட்டேன். சார், அவன் விடுமுறையில் இருக்கிறான். 3 நாட்களாக அநேகமாக ஊருக்குப் போயிருக்கலாம் அல்லது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது என்று பதிலளித்தான். எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருந்தது. இத்தனை கேள்விகளுடன் வந்திருந்தேன். ஆனால் அவன் காணாமல் போயிருந்தான். நான் என் வேலையில் கவனம் செலுத்தத் தொடங்கினேன். ஒரு வாரத்திற்குப் பிறகு நான் என் இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பழக்கமான வாசனை என் நாசியில் மோதியது. அது ஏலக்காய் கலந்த தேநீரின் வாசனை. நான் தலையை நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் பவனே நின்று கொண்டிருந்தான். அதே பழைய சீருடை, அதே பல நூற்றாண்டுகால சோகம் நிறைந்த முகம். ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. வணக்கம் சார், நீங்கள் திரும்பி வந்ததற்கு இறைவனுக்கு நன்றி என்று மெதுவாக சொல்லிவிட்டு தேநீர் கப்பை என் மேஜையின் மீது வைத்தான். எனக்குள் இருந்த குமுறல் சட்டென்று வெளியே வரத் துடித்தது. நான் சுற்றிலும் பார்த்தேன். அருகில் யாருமில்லை. நான் அவனது மணிக்கட்டை பிடித்துக் கொண்டேன். என் பிடியில் கோபமும் பயமும் கலந்திருந்தது. பவன் என்று தாழ்வான ஆனால் உறுதியான குரலில் சொன்னேன். எனக்கு விடுகதைகள் பேச நேரமில்லை. உண்மையைச் சொல், உனக்கு எப்படித் தெரிந்தது? என் பைக்கின் பிரேக் செயலிழக்கப் போகிறது என்று உனக்கு எப்படித் தெரிந்தது? என் பைக்கில் நீ ஏதாவது செய்தாயா? பவன் தன் கையை விடுவிக்க முயலவில்லை. அவன் என் கண்களையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஒரு ஆழமான அமைதி இருந்தது. அது என்னை இன்னும் சங்கடப்படுத்தியது. நான் ஒரு சாதாரண மனிதன். உங்கள் பைக்கை நான் எப்படி தொட முடியும் என்று மென்மையாக பதிலளித்தான். அப்படியானால் உனக்கு எப்படி தெரிந்தது? மெக்கானிக் பரிசோதித்தபோது பைக் நன்றாகத்தானே இருந்தது. நீ என்ன தீர்க்கதரிசியா என்று நான் கேட்டபோது அவன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் துக்கம் தெளிவாக தெரிந்தது. சார், பொருட்கள் அலறி துடித்து தங்கள் நிலையை சொல்லும். அதை கேட்கும் காதுகள் மட்டும் இருக்க வேண்டும். இரும்புக்கு காயம் ஏற்படப் போகிறது என்றால் அதுவும் அழும். உங்கள் பைக் அழுது கொண்டிருந்தது. நான் அதை கேட்டுவிட்டேன். என்ன உளறல் இது என்று நான் அவனை வாயடைக்க செய்தேன். இனிமேல் நீ என்னைப் பற்றி இப்படி ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசினால் உன்னை வேலையிலிருந்து தூக்கிவிடுவேன். உங்கள் உத்தரவு சார் என்று அவன் தலைகுனிந்து கூறினான். மேலும் தேநீர் குடித்து விடுங்கள், ஆறிப்போய்விடும் என்றான். அவன் திரும்பி அமைதியாக அங்கிருந்து சென்றுவிட்டான். அவன் போவதையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவனது நடையில் ஒரு விசித்திரமான சுமை தெரிந்தது. உலகத்தின் ஒட்டுமொத்த துக்கத்தையும் தன் தோள்களில் சுமந்து செல்வது போல அவன் தெரிந்தான். எனது மரியாதையற்ற நடத்தையை நினைத்து நான் சற்று வெட்கப்பட்டேன். ஆனால் என் பயம் இன்னும் தீரவில்லை. நாட்கள் அப்படியே நகர்ந்தன. வாழ்க்கை அதன் வழக்கமான பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. என் வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரப்போகும் தருணம் அது. என் மனைவி பீனா கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு இப்போது 9வது மாதம் நடந்து கொண்டிருந்தது.
அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைக்குப் பிறகு ஆண் குழந்தை பிறக்கும் என்ற நற்செய்தியை மருத்துவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த செய்தியை கேட்டதும் நானும் பீனாவும் அளவற்ற மகிழ்ச்சியில் மிதந்தோம். எங்கள் குடும்பத்தில் முதல் பேரன் வரப்போகிறான். என் அம்மா இப்போதே தங்கச் சங்கிலி செய்து வைத்திருந்தார். பீனாவோ குழந்தையின் அறைக்கான அலங்கார முறையை தீம் கூட தேர்ந்தெடுத்துவிட்டாள். அலுவலகத்திலும் மிட்டாய் தயாராக வைத்திருக்குமாறு நான் ஏற்கனவே எல்லோரிடமும் சொல்லிவிட்டேன். என் மகனுடன் கிரிக்கெட் விளையாடுவது மற்றும் அவனை பள்ளிக்கு அழைத்துச் செல்வது போன்ற கனவுகளை என் மனதில் நான் வளர்த்திருந்தேன். இது ஒரு சாதாரண மனிதனின் ஆசைதான். ஒரு மாலை வேளையில் நானும் பீனாவும் சந்தைக்கு மார்க்கெட் சென்றோம். குழந்தையின் பிறப்புக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருந்தது மற்றும் சில அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டியிருந்தது. சந்தையில் நல்ல கூட்டம் இருந்தது. நாங்கள் குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கடைக்குச் சென்றோம். பீனா உடனடியாக உடைகள் விற்கும் பகுதிக்குச் சென்றாள். அங்கே சின்னஞ்சிறு சிறுவர்களுக்கான உடைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. நான் பொம்மைகள் விற்கும் பகுதிக்குச் சென்றேன். அங்கே வண்ணமயமான பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நான் அடுக்கின் ஷெல்ஃப் அருகில் நின்று ரிமோட் கண்ட்ரோல் கார்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது காசாளர் மேஜையில் கவுண்டர் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் மீது என் பார்வை விழுந்தது. அது பவன். இன்று அவன் அலுவலக சீருடையில் இல்லை, மாறாக அழுக்கான சாதாரண உடைகளை அணிந்திருந்தான். அவனது கால்களில் உடைந்த செருப்புகள் இருந்தன. அவன் கடைக்காரரிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். நான் சற்றே குழப்பமடைந்தேன். அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக வேறு வழியின்றி சற்று அருகில் சென்றேன். சாட்ஜி, தயவுசெய்து இந்த காரை கொடுங்கள். என்னிடம் இப்போது 100 ரூபாய்தான் இருக்கிறது. மீதி பணத்தை 2 நாட்களில் கொடுத்து விடுகிறேன் என்று வாக்குறுதியளிக்கிறேன். பவனின் குரலில் கெஞ்சல் இருந்தது. அவன் கையில் ஒரு அழகான சிவப்பு நிற கார் இருந்தது. கடைக்காரர் ஒரு குண்டான, மரியாதையற்ற மனிதர். அவர் பவனை வெறுப்புடன் உச்சி முதல் பாதம் வரை பார்த்தார். பிச்சைக்காரா, உனக்கு அறிவு இருக்கிறதா? இது 1000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கார். 100 ரூபாய்க்கு இதனுடைய பெட்டி கூட கிடைக்காது. மரியாதையாக இதை திரும்ப வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்பு. வாடிக்கையாளர்கள் கூட்டத்தைச் சேர்க்காதே. பாருங்கள் சாட்ஜி, ஒரு குழந்தையின் மனம் மகிழ்ச்சியடையும். நான் கடினமாக உழைத்து உங்களுக்கு ஒவ்வொரு பைசாவாக தந்துவிடுகிறேன். உங்களுக்கு என்னை தெரியும், நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று பவன் மீண்டும் அவரிடம் கெஞ்சினான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு கடன் கிடைக்காது. பணம் இருந்தால் சொல், இல்லையென்றால் இங்கிருந்து போ என்று கடைக்காரர் கோபமாக பேசினார். பவனின் முகத்தில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் என் இதயத்தையே பிழிந்துவிட்டது. அவன் நடுங்கும் கைகளால் அந்த காரை திரும்ப அடுக்கி வைத்தான். அவனது கண்களில் இருந்த அந்த ஏக்கம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பரிசு விழும் பரிசு பத்திரத்தை கொடுத்துவிட்டு தனக்காக 1 ரூபாய் கூட வாங்காத மனிதன் இவன். இன்று ஒரு பொம்மைக்காக இவ்வளவு அவமானப்படுகிறானே. என்னால் இதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. நான் மெதுவாக முன் சென்று, இந்த காரை பேக் செய்யுங்கள் என்று கூறி என் மணிப்பர்ஸை எடுத்து 1000 ரூபாய் நோட்டை மேஜையின் மீது வைத்தேன். கடைக்காரரின் குணம் உடனே மாறியது. நோட்டை பார்த்ததும், நிச்சயமாக சார், இப்போதே பேக் செய்கிறேன். உங்கள் தேர்வு மிகவும் அருமை என்றார். பவன் திகைத்துப் போய் என்னை பார்த்தான். சார், நீங்களா இங்கே? நான் ஷாப்பிங் செய்ய வந்தேன் என்று கூறி அந்த கடையிலிருந்து பேக் செய்யப்பட்ட பெட்டியை வாங்கி பவனின் கையில் திணித்தேன். இதை வைத்துக்கொள். இது என் தரப்பிலிருந்து உனக்கு ஒரு பரிசு. பவனின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் சார். ஒரு வேண்டுதல் சிதைந்து போகாமல் காப்பாற்றிவிட்டீர்கள். இறைவன் உங்கள் சந்ததியையும் வாழ வைப்பார். அதற்குள் பீனா என்னிடம் வந்தாள். அவளது 2 கைகளிலும் சிறுவர்களுக்கான நிறைய உடைகள் இருந்தன. அவற்றில் பெரும்பாலும் நீல நிற சட்டைகளும் ஜீன்ஸ் பேண்ட்களுமே இருந்தன. பாருங்கள், நம் மகனுக்கு எவ்வளவு அழகான உடை. இந்த ஷூக்களை பாருங்கள், அப்படியே உங்களுடையதைப் போலவே இருக்கின்றன என்று அவள் மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசினாள். பீனாவின் கைகளில் இருந்த உடைகளின் மீது பவனின் பார்வை விழுந்தது. திடீரென்று அவனது உதடுகளில் அந்த பயமுறுத்தும் புன்னகை வந்துவிட்டது. அவன் ஒருமுறை பீனாவையும் பிறகு என்னையும் பார்த்தான். அண்ணி என்று அவன் மென்மையாக சொன்னான். இந்த நீல நிற உடைகளை வாங்காதீர்கள். பாப்பாவுக்காக, பெண் குழந்தைக்காக ஏதாவது வாங்குங்கள். இளஞ்சிவப்பு, பிங்க் நிற ஃப்ராக் வாங்குங்கள். வளையல்களும் அழகான ஒரு பொம்மையும் வாங்குங்கள். அவள் என்னை ஒருமுறை பார்த்தாள், இவன் யார் என்று கேட்பது போல. அதுபடி டாக்டர் நமக்குச் சொன்னாரே, ஆண் குழந்தை பிறக்கும் என்று. நாம் அல்ட்ராசவுண்ட் எடுத்துவிட்டோமே, என்ன சொல்கிறான் இவன் என்று கேட்டாள். பவன் தன் தலையை இல்லை என்று அசைத்தான். இயந்திரங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அண்ணி, மனிதன் தவறு செய்யலாம். ஆனால் இயற்கையின் சமிக்ஞைகள் ஒருபோதும் தவறாக இருக்காது. உங்கள் வீட்டிற்கு பெண் குழந்தை வரப்போகிறாள். சந்திரன் போன்ற அழகான மகள். எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. இந்த மனிதன் மீண்டும் தன் எல்லையை மீறுகிறான் என்று நான் நினைத்தேன். பவன், இதோடு நிறுத்து. நான் அவனை சட்டென்று தடுத்தேன். நீ எல்லாவற்றிலும் மூக்கை நுழைக்காதே. நாம் அறிவியலின் காலத்தில் வாழ்கிறோம். டாக்டர் ஒன்றும் பைத்தியம் இல்லை எங்களுக்கு தவறாகச் சொல்ல. எனக்கு நிச்சயம் தெரியும் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று.
நீ இங்கிருந்து கிளம்பு. பவன் தன் தோள்களை உயர்த்தினான். உங்கள் விருப்பம் ஐயா, ஆனால் நான் கண்டதை சொல்லிவிட்டேன். பெண் குழந்தைக்கான ஏற்பாட்டையும் தயார் நிலையில் வைத்திருங்கள். இதை சொல்லிவிட்டு அவன் திரும்பி கடையை விட்டு வெளியேறினான். பீனாவும் மிகுந்த குழப்பமடைந்தாள். யார் இவன்? ஏன் இப்படி பேசுகிறான்? விடு, அவன் எங்கள் அலுவலக உதவியாளன். அவனுக்கு கொஞ்சம் மூளைக்குழப்பம் அதிகம். அவன் பேச்சை நீ பொருட்படுத்தாதே என்று பீனாவை தேற்றினேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது போல இருந்தது. பவனின் பேச்சில் இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை அலட்சியப்படுத்துவது எனக்கு கடினமாக இருந்தது. நாங்கள் கடையை விட்டு வெளியே வந்தபோது சாலையோரம் நடைபாதையில் அழுக்கான உடைகளுடன் ஒரு சிறுவன் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். பவன் அவனருகில் மண்டியிட்டு அமர்ந்து அந்த விலையுயர்ந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை அந்த சிறுவனின் கைகளில் கொடுத்து கொண்டிருந்தான். அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனின் கண்கள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் விரிந்தன. அந்த காரை பெற்றதும் அவன் உலக புதையலை கிடைத்தது போல மகிழ்ந்தான். பவன் அவன் தலையை வருடிக் கொடுத்தான். அவனது முகத்தில் உலகத்தையே வென்றது போன்ற ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி தெரிந்தது. நிஜமாகவே இவன் ஒரு விசித்திரமான மனிதன் என்று பீனாவும் அந்த காட்சியை பார்த்து கூறினாள். தானே இவ்வளவு ஏழையாக இருக்கிறான், ஒழுங்கான உடைகள் கூட இல்லை, ஆனால் இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். ஆமாம், மிக விசித்திரமானவன் என்று நான் ஆழமாக பெருமூச்சு விட்டேன். 2 வாரங்களுக்குப் பிறகு நள்ளிரவு வேளையில் பீனாவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைந்தது. நாங்கள் அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். பிரசவ அறைக்கு வெளியே நான் பதற்றத்துடன் நடந்து கொண்டிருந்தேன். என் மனதில் மகனின் உருவம் ஓடிக்கொண்டிருந்தது, ஆனால் காதுகளில் பவனின் வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அறிவியல் ஒருபுறம், அவனது வார்த்தைகள் மறுபுறம் என ஒரு போராட்டமே எனக்குள் நடந்தது. 1 மணி நேரத்திற்குப் பிறகு பிரசவ அறையின் கதவு திறந்தது. ஒரு செவிலியர் வெளியே வந்தார். அவர் முகத்தில் புன்னகை இருந்தது. வாழ்த்துகள் சார், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது மைனஸ் இந்த வார்த்தைகளை என் மனம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் செவிலியர் அப்படிச் சொல்லவில்லை. அது என் கற்பனையில் ஓடியது. நிஜ உலகிற்கு வந்தபோது செவிலியர் சொன்னார், மிகவும் அழகான ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியே தேவதை போல இருக்கிறார். நான் அப்படியே சிலையாக உறைந்து போனேன். மகிழ்ச்சி அதிகமாக இருந்தது, ஏனென்றால் பிள்ளை செல்வம் என்பது அத்தகைய பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதிர்ச்சி என்னவென்றால் அறிவியல் அங்கே தோற்றுப் போயிருந்தது. பெண் குழந்தையா? ஆனால் அல்ட்ராசவுண்ட் அறிக்கைகள். என் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. சார், சில நேரங்களில் குழந்தைகளின் நிலை, பொசிஷன் அப்படி இருக்கும். அதனால் அல்ட்ராசவுண்டில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். இது ஒன்றும் நடக்காத விஷயமில்லையே. தாயும் சேயும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு செவிலியர் உள்ளே சென்றார். நான் அங்கிருந்த பெஞ்சில் அப்படியே சோர்ந்து அமர்ந்தேன். 3வது முறை. இது 3வது முறையாக பவன் சொன்ன வார்த்தை கல்லில் செதுக்கியது போல உண்மையாகிவிட்டது. இந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது என்பது எனக்கு இப்போது ஆழமாக உறுதியானது. அடுத்த நாள் அலுவலகத்தில் மிட்டாய் விநியோகிக்கும்போது நான் நேராக பவனிடம் சென்றேன். அவன் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் வேலையை நிறுத்திவிட்டு இனிப்பு கொண்டாட வேண்டியதுதான் சார் என்று புன்னகைத்தான். நான் சொன்னேன் அல்லவா பெண் குழந்தை பிறக்கும் என்று. நான் மிட்டாய் பெட்டியை அவன் கையில் கொடுத்து என் பையிலிருந்து 5000 ரூபாயை எடுத்து வலுக்கட்டாயமாக அவன் பையில் திணித்தேன். பவன், நீ நிஜமாகவே ஒரு பெரிய ஞானி, தீர்க்கதரிசி. என்னை மன்னித்துவிடு. உன்னை நான் கேலி செய்தேன். இதை வைத்துக்கொள், இது உனக்கான மிட்டாய். என் பேச்சில் முன்பு இருந்த அந்த கசப்புணர்வு மறைந்துவிட்டது. இப்போது நான் அவனை பார்த்து பயப்படத் தொடங்கியிருந்தேன். பவன் என் கண்களை பார்த்தான். அவனது பார்வை என் உள்ளே ஒளிந்திருக்கும் பேராசையை பார்ப்பது போல மிக கூர்மையாக இருந்தது. நீங்கள் பேராசைக்காரராக இருக்கிறீர்கள் சார். என்ன சொல்கிறாய்? நான் மகிழ்ச்சியால் கொடுக்கிறேன். இல்லை, நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் என்று நீங்கள் நினைப்பதால் இதை கொடுக்கிறீர்கள். நான் உங்களுக்கு இன்னும் பரிசுப் பத்திரங்களைப் பற்றியோ அல்லது வரப்போகும் ஆபத்துகளைப் பற்றியோ சொல்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பேராசைப்படுகிறீர்கள் என்று அவன் புன்னகைத்தான். இந்த பணத்தை நான் வைத்துக் கொள்கிறேன். ஏழையின் உணவு தேவைக்கு இது பயன்படும். பிறகு அவன் என் அருகில் வந்து நடுங்கும் குரலில் சொன்னான், உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா சார்? நிச்சயமாக சொல் என்று நான் உடனே கூறினேன். இன்றிலிருந்து உங்கள் கதவுக்கோ அல்லது உங்களிடமோ யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அவர்களை வெறும் கையுடன் அனுப்பாதீர்கள். 1 ரூபாயோ அல்லது ஒரு துண்டு ரொட்டியோ எதுவாக இருந்தாலும் மறுக்காதீர்கள். அவர் தகுதியுள்ளவரா இல்லையா என்று பார்க்காதீர்கள். உங்களுடைய எண்ணம் உங்கள் நிலைமையை மாற்றிவிடும். நான் உடனடியாக தலையை அசைத்தேன். சரி, இது என் சத்தியம் என்று சொன்னேன். அன்றைய தினத்திற்குப் பிறகு நான் அவனது வார்த்தையை தீவிரமாக கடைபிடித்தேன். வழியில் யாராவது யாசகம் கேட்பவர் தென்பட்டாலோ அல்லது அலுவலகத்திற்கு வெளியே யாராவது நின்றிருந்தாலோ நான் என் பையில் கையை நுழைப்பேன். எந்த நோட்டு கையில் கிடைக்கிறதோ அதை அவருக்கு கொடுத்து விடுவேன். இப்படியே எல்லாம் போய்க்கொண்டிருந்தது. திடீரென்று எங்கள் அலுவலகத்திற்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது. எங்கள் மேலதிகாரி திரு
குஷால் ஒரு அவசர கூட்டத்தை கூட்டினார். அவர் மிகவும் கவலையாக காணப்பட்டார். குழுவே, நம்மிடம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது, அதே சமயம் ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கிறது என்று மேலதிகாரி ப்ரொஜெக்டரை இயக்கியபடி சொன்னார். துபாயைச் சேர்ந்த ஒரு பன்னாட்டு நிறுவனம் இங்கே முதலீடு செய்ய விரும்புகிறது. இந்த திட்டம் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைத்துவிட்டால் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைக்கும். ஆனால் நாம் தோல்வியடைந்தால் நிறுவனம் திவாலாகிவிடும். ஏனென்றால் நாம் நம்முடைய எல்லா நிதியையும் ஃபண்ட்ஸ் இதில் முதலீடு செய்துவிட்டோம். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பவருக்கு இரட்டை பதவி உயர்வும் சம்பளத்தில் 50 விழுக்காடு உயர்வும் அளிக்கப்படும் என்றும் மேலதிகாரி அறிவித்தார். ஆனால் தவறு செய்வதற்கு அங்கே துளிக்கூட இடமே இல்லை. அடுத்த 10 நாட்கள் நாங்கள் அனைவரும் பைத்தியம் பிடித்தது போல வேலை செய்தோம். இரவு பகல் பாராமல் உழைத்தோம். நாங்கள் பிரசன்டேஷன் தயாரித்தோம், அறிக்கைகளை உருவாக்கினோம், எல்லா வேலைகளையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்தோம். நாங்கள் எந்தவொரு குறையையும் வைத்துவிட விரும்பவில்லை. வாடிக்கையாளருடன் கிளையண்ட் சந்திப்புக்கான நாள் வந்தது. நாங்கள் அனைவரும் கலந்தாய்வு அறையில் கான்ஃபரன்ஸ் ரூம் இருந்தோம். துபாயிலிருந்து வந்திருந்த குழு எங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தது. அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாகச் சோதித்துக் கொண்டிருந்தனர். பிரசன்டேஷன் மிக நன்றாக போய்க் கொண்டிருந்தது. திரு. குஷால் பெருமையுடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். நீங்கள் பார்ப்பது போல 5 ஆண்டுகளில் உங்கள் லாபம் இரட்டிப்பாகிவிடும் என்று மேலதிகாரி பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென்று வாடிக்கையாளர் குழுவின் தலைவர் கையை உயர்த்தி அவரை தடுத்தார். ஒரு நிமிடம் நில்லுங்கள். அவர் ஸ்லைட் இருந்த ஒரு எண்ணை சுட்டிக்காட்டினார். இது என்ன? விலைவாசி உயர்வை கணக்கிட்டு உள்ளீட்டு செலவை இன்புட் காஸ்ட் சரிசெய்தால் உங்கள் வரைபடம் கிராஃப் கீழ்நோக்கிச் செல்கிறது. உங்கள் சூத்திரத்தில் ஃபார்முலா ஒரு பெரிய தவறு இருக்கிறது. இந்த கணக்கின்படி பார்த்தால் எங்களுக்கு முதல் ஆண்டிலேயே பெரிய நஷ்டம் ஏற்படும். அறையில் சுடுகாட்டு அமைதி நிலவியது. திரு. குஷாலின் முகம் வெளிரிப்போனது. நாங்கள் அனைவரும் அவசரமாக எங்கள் மடிக்கணினிகளில் லேப்டாப் கோப்பை திறந்தோம். என் நெற்றியில் வியர்வை வழிந்தது. நாங்கள் வரி கணக்கீட்டில் டாக்ஸ் கால்குலேஷன் ஒரு பெரிய தவறு செய்திருந்தோம். அதை எங்கள் அனைவருடைய கண்களும் கவனிக்க தவறிவிட்டன. அது நிறுவனத்தையே அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. வாடிக்கையாளர் குழுத்தலைவர் கோபத்துடன் எழுந்து நின்றார். இது மிகவும் பொறுப்பற்ற நடத்தை. நீங்கள் எங்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு கேட்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அடிப்படை கணக்கு வழக்கு கூட தெரியவில்லை. நாங்கள் இங்கே வந்து எங்கள் நேரத்தை வீணடிக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவர் கோப்பை மூடிவிட்டு செல்வதற்காக எழுந்தார். மேலதிகாரியின் முகத்தில் ஈயாடவில்லை. அவருடைய கண்களில் எங்கள் நிறுவனத்தின் அழிவையும் என் வேலையின் முடிவையும் நான் கண்டேன். சரியாக அந்த நேரத்தில் கலந்தாய்வு அறையின் கதவு திறந்தது. பவன் உள்ளே நுழைந்தான். அவன் கையில் தண்ணீர் தட்டு ட்ரே இருந்தது. அறையில் நிலவிய பதற்றம் அவனுக்கு உடனடியாக புரிந்தது. ஆனால் அவன் தயங்காமல் முன்னே வந்தான். சார், தண்ணீர் குடியுங்கள் என்று கூறி வாடிக்கையாளருக்கு முன்னால் டம்ளரை வைத்தான். எங்களுக்கு தண்ணீர் வேண்டாம் என்று வாடிக்கையாளர் கோபமாகச் சொன்னார். பவனின் பார்வை அந்த பெரிய திரையின் மீது விழுந்தது. அங்கே தவறான வரைபடம் கிராஃப் திறந்திருந்தது. அவன் ஒரு கணம் நின்றான். பிறகு மேலதிகாரியை பார்த்து, சார், இந்த கோடுகளை சரிசெய்ய முடியும் என்றான். பவன், வெளியே போ. மேலதிகாரி பற்களை கடித்தபடி சொன்னார். ஏற்கனவே பெரிய சிக்கல் வந்திருக்கிறது, நீ இன்னும் இங்கே வேடிக்கை காட்டாதே. இல்லை சார், கோபப்படாதீர்கள். மேஜையின் மேல் இருந்த லேப்டாப்பை நோக்கி பவன் மிக வெகுளித்தனமாக தன் கையை நீட்டினான். இந்த ஒரு பொத்தானை அழுத்தினால் இது சரியாகிவிடும். காண்பி என்று யாராவது அவனை தடுப்பதற்கு முன்னால் அவன் முன்னே சென்றான். எங்கள் அனைவரது மூச்சும் நின்றது. வாடிக்கையாளரும் ஆச்சரியத்தில் அங்கேயே நின்றுவிட்டார். பவன் விசைப்பலகையில் கீபோர்ட் வெறும் 2 விரல்களை மட்டுமே இயக்கினான். அவன் ஒரு கட்டத்தை செல் தேர்ந்தெடுத்தான். ஏதோ ஒன்றை அழித்துவிட்டு ஒரு புதிய எண்ணை தட்டச்சு செய்து என்டர் அழுத்தினான். திரையில் இருந்த வரைபடம் அப்படியே மாறியது. கீழ்நோக்கிச் சென்று கொண்டிருந்த கோடு திடீரென்று மேல்நோக்கி உயர்ந்தது. அனைவரது கண்களும் வியப்பில் விரிந்தன. இதை பாருங்கள் ஐயா என்று பவன் புன்னகைத்தபடி சொன்னான். அங்கே ஒரு கழித்தல் குறி மைனஸ் சைன் தவறுதலாக இருந்தது. அதை நான் நீக்கிவிட்டேன். இனி லாபம்தான் கிடைக்கும். வாடிக்கையாளரின் கண்களும் வியப்பில் விரிந்தன. அவர் மீண்டும் திரையை பார்த்தார். பிறகு தன் கால்குலேட்டரில் ஏதோ கணக்கிட்டுவிட்டு பவனை பார்த்தார். இது முற்றிலும் சரியாக இருக்கிறது என்று அந்த வாடிக்கையாளர் முணுமுணுத்தார். இந்த ஒரு சிறிய மாற்றம் ஒட்டுமொத்த மாதிரியையும் மாடல் சரிசெய்துவிட்டது. இது ஒரு அதிசயம். இதுவரை அதிர்ச்சியில் இருந்த திரு. குஷால் உடனடியாக தன்னை சமாளித்துக் கொண்டார். ஆமாம், நிச்சயமாக. இவர் எங்களுடைய சிறப்பு தொழில்நுட்ப உதவியாளர், ஸ்பெஷல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். சில நேரங்களில் அடிமட்ட அளவிலும் கிரவுண்ட் லெவல் வேலை செய்வார். வாடிக்கையாளர் புன்னகைத்தார். அற்புதம். உங்கள் ஊழியர்களின் பார்வை இவ்வளவு கூர்மையாக இருந்து ஒரு சிறிய தவறையும் உடனடியாக கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்றால் எங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் டீல் கையெழுத்திடுகிறோம். அறையிலிருந்த ஒவ்வொருவரின் வாயும் ஆச்சரியத்தில் திறந்திருந்தது.
நிறுவனத்தை கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டத்திலிருந்து காப்பாற்றி கோடிக்கணக்கான லாபத்தை பெற்றுத் தந்த பவன் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக எழுந்து, சார், தேநீர் கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். கூட்டத்திற்குப் பிறகு அலுவலகத்தில் மேலதிகாரி அனைவரையும் பாராட்டினார். காப்பாற்றியது யார் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் என் கண்கள் பவனையே தேடிக் கொண்டிருந்தன. அந்த மைனஸ் கழித்தல் குறியை நீக்குவது அவ்வளவு சாதாரணமான விஷயமல்ல. அது ஆயிரக்கணக்கான சூத்திரங்கள், ஃபார்முலாஸ் கொண்ட ஒரு எக்ஸல் ஷீட். ஒரு படிப்பறிவில்லாத உதவியாளனுக்கு தவறு எங்கே இருக்கிறது என்று எப்படி தெரிந்தது? இவ்வளவு கூட்டத்திலும் இவ்வளவு நெருக்கடியிலும் அவன் எப்படி சரியான இடத்தை துல்லியமாக கண்டுபிடித்தான்? இவன் யாராவது மந்திரவாதியா என எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். இவனிடம் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது. மாலையில் வேலை முடிந்ததும் நான் ஒரு முடிவெடுத்தேன். போதும், இதுக்கு மேல் முடியாது. இன்று பவன் உண்மையில் யார், அவன் எங்கே போகிறான், யாரை சந்திக்கிறான் என்பதை நான் பார்த்தே தீருவேன். அவனுக்கு இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? நான் வாகன நிறுத்தத்திற்கு சென்று என் காரில் அமர்ந்து நுழைவு வாயிலேயே உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு பவன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தான். அவன் தன் பழைய பையை தோளில் மாட்டிக்கொண்டு சாலையை நோக்கி நடைப்பயணமாகச் சென்றான். நான் காரை ஸ்டார்ட் செய்து சற்று இடைவெளி விட்டு அவன் பின்னாடியே சென்றேன். அவன் பிரதான சாலையிலிருந்து விலகிச் சிறிய சந்துக்களுக்குள் திரும்பினான். நான் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு கால்நடையாக அவன் பின்னால் சென்றேன். என் இதயம் பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. மாலை நேரத்து இருள் பரவிக் கொண்டிருந்தது. சந்துகளில் நிழல்கள் ஆழமாகிக் கொண்டிருந்தன. அவன் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் ஒரு பாழடைந்த திருப்பத்தை அடைந்தான். அவன் என் பார்வையிலிருந்து மறைந்துவிடக் கூடாது என்று நான் வேகமாகச் சென்றேன். ஆனால் நான் அந்த திருப்பத்திற்கு சென்றபோது முன்னால் சாலை காலியாக இருந்தது. அவன் எங்கே போனான்? நான் அப்படியே திகைத்து நின்றேன். அங்கே வெறிச்சோடிய அமைதி மட்டுமே இருந்தது. எந்த வீட்டின் கதவும் திறந்திருக்கவில்லை. வேறு வழியும் இல்லை. அவன் காற்றில் மறைந்து விட்டான். அவன் அங்கே இருந்ததே இல்லை என்பது போல் இருந்தது. நான் அங்கேயே நின்று மூச்சரித்துக் கொண்டிருந்தேன். எனக்குள் இருந்த கேள்விகள் இப்போது ஒரு வெறியாகவே மாறிவிட்டன. இன்று நீ தப்பித்து விட்டாய் பவன் என்று அந்த இருட்டில் எனக்குள் நானே சொல்லிக் கொண்டேன். ஆனால் நாளை உன்னை விடமாட்டேன். நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று இரவு என்னால் சரியாக தூங்கக்கூட முடியவில்லை. பவன் காற்றில் மறைந்த அந்த வெறிச்சோடிய சந்து என் கண்முன்னே வந்து போய்க் கொண்டிருந்தது. அவன் ஒரு பேயா? அல்லது மந்திரவாதியா? அல்லது உண்மையில் என் மனநிலைதான் பாதிக்கப்படுகிறதா? இந்த கேள்விகள் இரவு முழுவதும் என்னை படுக்கையில் புரண்டு புரண்டு படுக்க வைத்தன. அடுத்த நாள் காலை நான் அலுவலகம் சென்றபோது என் தோற்றமே கலைந்து போயிருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. தலைகனமாக இருந்தது. நான் நேராக என் இருக்கைக்குச் சென்று சமையலறை கதவின் மீதே பார்வையை நிலைநிறுத்தினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு பவன் வெளியே வந்தான். எப்போதும் போல தேநீர் விநியோகித்துக் கொண்டிருந்தான். அவன் என்னிடம் வந்தபோது அவனது தோரணை மாறியிருந்தது. இன்று அவனது பார்வை குனிந்திருக்கவில்லை. மாறாக அவன் நேரடியாக என் கண்களை பார்த்தான். அவன் கண்களில் கோபமில்லை, ஒரு ஆழமான பிரகாசமிருந்தது. அவன் தேநீர் கப்பை என் மேஜையின் மீது வைத்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அல்லது அது என் பிரமையாக கூட இருக்கலாம். சார், அவனது குரல் கனமாகவும் சமநிலையாகவும் இருந்தது. ஆமாம், நான் என் பதற்றத்தை மறைக்க முயன்றேன். நேற்று நீங்கள் ஏன் என் பின்னால் வந்தீர்கள் என்று அவன் திடீரென்று கேள்வி எழுப்பினான். என் இதயம் ஒரு கணம் நின்றது. அவனுக்கு எப்படி தெரிந்தது? நான் ஒளிந்து ஒளிந்துதானே பின்தொடர்ந்தேன். அவனோ தானாகவே மறைந்துவிட்டானே. நானா? இல்லையே, நான் சும்மா எங்கோ போய்க் கொண்டிருந்தேன் என்று நான் பொய் சொல்ல தோல்வியுற்ற முயற்சியை செய்தேன். அவன் என் அருகில் குனிந்தான். அவனது முகம் என் முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவனது மூச்சுக் காற்றைக் கூட என்னால் உணர முடிந்தது. பொய் சொல்லாதீர்கள் சார். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். என் உலகத்திற்குள் எட்டிப் பார்க்க முயற்சிக்காதீர்கள். அங்கே வெறும் இருள் மட்டுமே இருக்கிறது, வேறொன்றும் இல்லை. எனக்கு கோபம் வந்தது. இவன் இங்கே ஒரு சாதாரண உதவியாளன். இவன் என்னை மிரட்டுவதா? பவன், உன் எல்லையை மறந்துவிடாதே. நீ யார் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதையெல்லாம் நீ எப்படி செய்கிறாய்? நீ உண்மையைச் சொல்லாவிட்டால் நான் போலீசிடம் புகார் செய்ய நேரிடும். அவன் ஒரு விசித்திரமான சிரிப்பை சிரித்தான். அந்த சிரிப்பில் துக்கம் நிறைந்து வழிந்தது. போலீஸ் உயிருடன் இருப்பவர்களைத்தான் பிடிக்கும். நான் இருக்கும் நிலையில் இங்கே போலீசாரால் எந்த வேலையும் இல்லை. நான் கடைசியாக சொல்கிறேன், என்னை பற்றி தெரிந்து கொள்வது உங்களுக்கு பெரும் சுமையாகிவிடும். உங்களால் அதை தாங்க முடியாது. தயவு செய்து சொல்வதைக் கேளுங்கள். எனக்கு அவன் சொன்னது புரியவில்லை. ஒருவேளை அவன் தன் வேலையை காப்பாற்றிக் கொள்ள அல்லது தன் வறுமையை மறைக்க இதையெல்லாம் செய்கிறான் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை அவன் ஏதாவது சட்டவிரோதச் செயலில் ஈடுபட்டிருக்கலாம். நான் அதை கண்டுபிடித்து விடுவேன் என்று அவன் பயப்படுகிறான் போலும். உன் மிரட்டல்கள் என்னை தடுக்க முடியாது பவன். நான் உண்மையை அறிந்தே தீருவேன் என்று நான் உறுதியாகச் சொன்னேன். அவன் வருத்தத்துடன் தன் தலையை அசைத்தான். மனிதர்கள் விசித்திரமானவர்கள்.
எதிலிருந்து காப்பாற்ற நினைக்கிறோமோ அதிலேயே போய் விழுகிறார்கள். சரி சார், இனி நடக்கப் போவதற்கு நீங்களேதான் பொறுப்பு என்று கூறிவிட்டு அவன் திரும்பி தன் வேலையில் மூழ்கினான். மாலை அலுவலகம் முடிந்ததும் இன்று ஒரு முடிவெடுத்தே தீர வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். அவனுக்கு சந்தேகம் வராமல் இருக்க என் காரை சற்று தொலைவிலேயே நிறுத்தினேன். பவன் நுழைவு வாயிலிலிருந்து வெளியே வந்ததும் நான் கால்நடையாக அவன் பின்னால் சென்றேன். இன்று அவன் மிக வேகமான எட்டுகளை எடுத்து வைத்து நடந்தான். நகரத்தின் கூட்டத்திலிருந்து விலகி பழைய நகரத்தின் குறுகிய இருள் சூழ்ந்த சந்துகளுக்குள் அவன் திரும்பினான். அந்த பகுதி மிகவும் வெறிச்சோடி இருந்தது. சாலைகளும் குண்டும் குழியுமாக இருந்தன. அங்கே தெருவிளக்குகள் கூட இல்லை. வீடுகளிலிருந்து வரும் மங்கலான வெளிச்சம் மட்டுமே பாதையை காட்டியது. என் இதயம் படபடவென்று துடித்தது. பலமுறை அவன் திரும்பிப் பார்ப்பான் என்று நான் பயந்தேன். ஆனால் அவன் நேராக முன்னால் நடந்து கொண்டே இருந்தான். நாங்கள் நகரின் எல்லைக்கே வந்துவிட்டோம். அங்கே மக்கள் நடமாட்டம் குறைவாகவும் வெறுமை அதிகமாகவும் இருந்தது. அங்கே மிகவும் பழமையான ஒரு பகுதி இருந்தது. அது அநேகமாக ஒரு ஏழை பகுதியாக இருக்கலாம். சுவர்கள் கருத்துப்போய் இருந்தன. ஆங்காங்கே செங்கற்கள் வெளியே துருத்திக் கொண்டிருந்தன. பவன் ஒரு சிதிலமடைந்த வீட்டின் முன்னால் நின்றான். அந்த வீட்டின் கதவு மரத்தால் ஆனது. அதுவும் மக்கிப் போயிருந்தது. அவன் பையிலிருந்து சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அவன் கதவை பூட்டவில்லை, லேசாக சார்த்தி வைத்திருந்தான். ஒருவேளை நான் அவன் பின்னால் வருவது அவனுக்கு தெரிந்திருக்குமோ? நான் சிறிது நேரம் வெளியே நின்று கொண்டிருந்தேன். எனக்குள் பயத்திற்கும் கேள்விகளுக்கும் இடையே ஒரு போராட்டமே நடந்தது. உண்மையை தெரிந்து கொள்வது உனக்கு சுமையாகும் என்ற பவனின் எச்சரிக்கை என் காதுகளில் ஒலித்தது. ஆனால் இப்போது என்னால் பின்வாங்க முடியாது. நான் மெதுவாக கதவை தள்ளினேன். ஈ என்ற சத்தத்துடன் கதவு திறந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். வீட்டின் உட்புற காட்சி வெளியிலிருந்து பார்த்ததை விட இன்னும் பயங்கரமாக இருந்தது. அது ஒரு சிறிய வரவேற்பறை. அங்கே எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்களும் உலர்ந்த இலைகளும் சிதறிக் கிடந்தன. முன்னால் 2 அறைகள் இருந்தன. அதில் ஒன்றின் கூரை இடிந்து விழுந்திருந்தது. மற்றொரு அறையில் ஒரு மங்கலான மின்விசிறி பல்பு எரிந்து கொண்டிருந்தது. நான் காலடி சத்தம் கேட்காமல் அந்த வெளிச்சம் தெரிந்த அறையை நோக்கிச் சென்றேன். நான் அருகில் செல்லச் செல்ல சுவர்களில் சில விசித்திரமான விஷயங்கள் தென்படத் தொடங்கின. நான் மொபைல் டார்ச்சை ஆன் செய்து சுவரில் வெளிச்சம் பாய்ச்சினேன். என் அறிவே மழுங்கிப் போனது. சுவர் முழுவதும் செய்தித்தாள்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அவை பழைய செய்தித்தாள்கள். அதன் தலைப்புகளை படித்தபோது என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல தோன்றியது. கிராமமே அழிந்தது. வெள்ளப்பெருக்கில் முழு குடும்பமும் அடித்துச் செல்லப்பட்டது. சடலங்கள் கூட கிடைக்கவில்லை. என் கண்கள் முன்னாலேயே என் குழந்தைகள் நீரில் மூழ்கினார்கள். நான் ஒரு புகைப்படத்தின் மீது வெளிச்சம் பாய்ச்சினேன். அது ஒரு மங்கலான புகைப்படம். அதில் ஒரு இளைஞன் தண்ணீருக்கு நடுவில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கைகளை உயர்த்தி அழுது கொண்டிருந்தான். அது பவன். அது அவனது இளமைக்கால பவன். மற்றொரு காகிதம் இருந்தது. அதில் பவன் என்ற மனிதன் தன் மனநிலையை இழந்தார். மனைவி மற்றும் 3 குழந்தைகளின் மரணம் தந்த அதிர்ச்சி மிக ஆழமானது என்று எழுதப்பட்டிருந்தது. இன்று உண்மை என் மீது ஒரு மலையைப் போல வந்து விழுந்தது. இந்த மனிதன் மந்திரவாதி கிடையாது. அவன் ஒரே இரவில் தன் முழு உலகத்தையும் இழந்த ஒரு துரதிர்ஷ்டசாலி. நான் இந்தச் செய்திகளை படித்துக் கொண்டிருக்கும் போதே அறையிலிருந்து மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. நான் அந்த வாசற்படியிலேயே உறைந்து நின்றேன். கதவோரமாக நான் உள்ளே எட்டிப் பார்த்தேன். அறையில் ஒரு உடைந்த கட்டில் இருந்தது. தரையில் ஒரு துணி கிடந்தது. பவன் அங்கே அமர்ந்திருந்தான். ஆனால் அவன் தனியாக இல்லை. ஒருவேளை அவன்தான் தனியாக இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தான் போலும். அவன் சில வெற்ற இடங்களை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். மகனே வா. பாப்பா, இதோ பார், இன்று நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் ஒரு வெற்றுத்தட்டில் எதையும் போடவில்லை. சும்மா காற்றில் கரண்டியை அசைத்து வெற்றுத்தட்டை நோக்கி நீட்டினான். ஏன் சாப்பிட மாட்டேன் என்கிறாய்? கோபமா என்மேல் என்று அவன் வெற்று சுவரை பார்த்து பேசிக் கொண்டிருந்தான். அவனது பேச்சில் இருந்த அந்த அன்பும் வலியும் என் இதயத்தையே பிழிந்தது. இதோ பார், உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன். சாப்பிடு என்று அவன் கெஞ்சினான். பிறகு திடீரென்று அவனது குரல் மாறியது. அவன் பதற்றமடைந்தான். தண்ணீர். தண்ணீர் வேண்டுமா? இல்லை, தண்ணீர் கேட்காதே. தண்ணீர்தான் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டது. தண்ணீர்தான் கொடூரமானது. அவன் பயந்து பின்வாங்கினான். என் குழந்தைகள் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது அவர்களை காப்பாற்றுங்கள். என் குழந்தைகளை காப்பாற்றுங்கள். அவன் திடீரென்று கத்தத் தொடங்கினான். அலறினான். அவன் தரையில் விழுந்து கை கால்களை உதைக்கத் தொடங்கினான். ஆழமான நீரில் நீந்துவது போல அவன் செய்தான். என் கையை பிடித்துக்கொள். அங்கே போகாதே, தண்ணீர் மிக அதிகமாக இருக்கிறது. என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். நான் மட்டும் ஏன் உயிர் பிழைத்தேன்? அவன் இப்படி துடிப்பதையும் கதறுவதையும் கண்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அலுவலகத்தில் அமைதியாக இருக்கும் பவன் இவன் அல்ல. இவன் ஒரு தந்தை. அவனது காயம் ஒருபோதும் ஆறவில்லை. இவன் ஒரு கணவன். அவனது உலகமே அழிந்துவிட்டது. அவனது பைத்தியக்காரத்தனமும் அவனது பேச்சுகளும் அந்த பெரிய அதிர்ச்சியின் ட்ராமா விளைவுதான்.
என்னால் என் விம்மலை அடக்க முடியவில்லை. என் சத்தத்தை கேட்டதும் பவன் அப்படியே அமைதியானான். அவன் எழுந்து அமர்ந்தான். அவன் திரும்பி என்னை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அந்த முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. ஆனால் இப்போது அதில் அந்த வேகம் இல்லை. ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நான் சொன்னேன் அல்லவா சார், இங்கே வராதீர்கள் என்று. இங்கே துக்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று அவன் ஒரு சோர்வான குரலில் கூறினான். நான் மெதுவாக உள்ளே சென்று அவனுக்கு முன்னால் தரையில் அமர்ந்தேன். என்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை. பவன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இவ்வளவு பெரிய துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். அவன் சுவரில் இருந்த தன் மனைவி மற்றும் குழந்தைகளின் புகைப்படத்தை பார்த்துச் சொன்னான். இல்லை சார், இதுதான் இப்போது என் வாழ்க்கை. இவர்கள் என்னுடனேயே இருக்கிறார்கள். நான் இவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். இல்லையென்றால் நான் எப்போதோ இறந்திருப்பேன். ஆனால் அந்த விஷயங்கள் நீயே தெரிந்து கொண்டாயே, லேப்டாப், பைக், ப்ராஜெக்ட், அதெல்லாம் என்ன? இதையெல்லாம் நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? பவன் ஆழமாக பெருமூச்சு விட்டான். அவன் வானத்தை பார்த்து தன் விரலை உயர்த்தினான். ஒரு மனிதனிடம் இருக்கும் அனைத்தும் பறிபோகும்போது அவன் இறைவனின் வாசலை விட்டு விலகமாட்டான். இறைவனும் அவனை ஒருபோதும் தனியாக விடமாட்டான். நான் இங்கே தனியாக இருக்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். இறைவனை அழைக்கிறேன். என் இந்த தனிமை மற்றும் பிரார்த்தனையின் காரணமாகவே இறைவன் எனக்கு உதவி செய்து அதற்கான ஏற்பாட்டைச் செய்தான். என்ன ஏற்பாடு என்று நான் வியப்புடன் கேட்டேன். அவன் பேச்சைக் கேட்டு நான் சில நொடிகள் மௌனமானேன். அந்த உடைந்த அறை, செய்தித்தாள்கள் ஒட்டப்பட்ட சுவர்கள் மற்றும் பவனின் ஒளி இழந்த கண்களுக்கு இடையில் நான் ஒரு மனிதனின் வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு சோதனையின் டெஸ்ட் நடுவில் அமர்ந்திருப்பது போல எனக்கு முதல் முறையாக தோன்றியது. என்ன ஏற்பாடு என்று நான் தாழ்ந்த குரலில் கேட்டேன். பவன் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகை மகிழ்ச்சியினால் வந்ததல்ல. அனைத்தையும் இழந்துவிட்டு புகார் செய்வதையே நிறுத்திவிட்ட ஒரு மனிதனின் புன்னகை அது. ஒரு மனிதன் கொடுக்க கற்றுக்கொள்ளும்போது சார் என்று அவன் பேசினான். இறைவன் அவனை கவனிக்கத் தொடங்கிவிடுகிறான். ஆனால் கவனிப்பதும் காப்பாற்றுவதும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். அவனது பேச்சை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன சொல்கிறாய்? பவன் என்னை பார்த்தான். இந்த முறை அவனது பார்வையில் பயம் இல்லை, மாறாக ஒரு எச்சரிக்கை இருந்தது. வழியில் உங்களை சந்திக்கும் யாசகம் கேட்கும் அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கத் தொடங்கினீர்கள் என்று அவன் கூறினான். யார் சரியானவர் யார் தவறானவர் என்று நீங்கள் பார்க்கவில்லை, நீங்கள் கொடுத்தீர்கள். இதுவே மிகப்பெரிய தவறும் கூட, மிகப்பெரிய நன்மையும் கூட. என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. ஏன் தவறு? ஏனென்றால் கொடுத்த பிறகு கணக்கு தொடங்குகிறது என்று பவன் மிக அமைதியாகச் சொன்னான். அந்த கணக்கை இயற்கைதானே வைத்துக் கொள்கிறது. அவனது குரலில் பயமுறுத்தும் விஷயம் ஏதுமில்லை. இருப்பினும் என் உடல் சிலிர்த்தது. ஒவ்வொரு நன்மைக்கும் ஒரு விலை இருக்கிறது. சில விலைகள் சிறியவை, ஆனால் சில விலைகள் மனிதன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரியவை. நான் எழுந்து நின்றேன். நீ என்ன சொல்ல வருகிறாய் பவன்? என் வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறதா? அவன் நேரடியாக பதிலளிக்கவில்லை. கொடுப்பது என்பது ஒரு கட்டாயமாக மாறாதவரையெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் என்று மட்டும் சொன்னான். அன்று இரவு நான் வீடு திரும்பினேன். ஆனால் தூக்கம் என்னிடமிருந்து விலகி சென்றது. பவனின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் என் காதுகளில் ஒலித்தன. கணக்கு தொடங்குகிறது. அடுத்த சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாகவே இருந்தன. அலுவலகத்தில் ப்ராஜெக்ட் கிடைத்த மகிழ்ச்சி இருந்தது. பாஸ் சந்தோஷமாக இருந்தார். என்னை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிறகு சிறிய விஷயங்கள் விசித்திரமாக நடக்கத் தொடங்கின. ஒரு நாள் அலுவலகத்திற்கு வெளியே ஒரு மனிதனைச் சந்தித்தேன். கிழிந்த உடைகள், கண்களில் பசி. நான் பையில் கையை நுழைத்தேன். ஆனால் அன்று என்னிடம் பணம் இல்லை. முதல் முறையாக நான் இல்லை என்று மறுத்தேன். ஒரு கணம் அந்த மனிதன் ஏதும் சொல்லாமல் சென்றுவிட்டான். ஆனால் அவன் சென்ற பிறகு யாரோ என் உள்ளிருந்து எதையோ இழுத்தது போல என் இதயம் கனமானது. அன்றைய மாலை பாசிடமிருந்து போன் வந்தது. குரலில் பதற்றம் இருந்தது. ரஞ்சித், ஒரு பிரச்சனையாகிவிட்டது. நேற்று கையெழுத்தான அந்த துபாய் ப்ராஜெக்டில் ஏதோ தவறு ஏற்பட்டுள்ளது. என் கையிலிருந்து போன் கீழே விழப்பார்த்தது. என்ன தவறு சார்? நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படலாம், ஃப்ரீஸ் என்று அவர் கூறினார். இந்த முறை உன் துறையின் டிபார்ட்மெண்ட் மீதுதான் சந்தேகம் எழுகிறது. என் மூளை மரத்துப் போனது. அடுத்த நாள் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோப்புகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டன. பழைய முடிவுகள், பழைய கையெழுத்துக்கள் அனைத்தும் துருவி துருவி ஆராயப்பட்டன. விசித்திரம் என்னவென்றால், நான் எந்தெந்த கோப்புகளை கண்ணை மூடிக்கொண்டு நம்பினேனோ அவற்றில் எல்லாம் தவறுகள் வெளிவந்தன. நான் பவனை தேடினேன். அவன் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தான். பவன், என் குரல் நடுங்கியது. இதெல்லாம் அந்த கணக்கின் ஹிசாப் ஒரு பகுதிதானே? அவன் என்னை பார்த்தான். இந்த முறை அவனது கண்களில் துக்கம் இருந்தது. நான் தடுத்தேன் அல்லவா சார், அவன் சொன்னான். எண்ணாதே, அளக்காதே, கொடுத்துக்கொண்டே இரு. ஆனால் நான் ஒரே ஒருமுறைதான். பவன் என் பேச்சை இடையில் மறித்தான். இயற்கை ஒருமுறை என்று பார்க்காது, அது எண்ணத்தை நீயாத் பார்க்கிறது.
என் காலடியில் தரை நழுவியது. நான் கிட்டத்தட்ட அவனிடம் கெஞ்சினேன். பவன் தட்டை வைத்துவிட்டு தன் ஈரக் கைகளை துடைத்துக்கொண்டு மிக மெதுவாகச் சொன்னான், இப்போது கணக்கை தீர்க்க வேண்டும். எப்படி? அவன் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். இந்த முறை அவன் சொன்னான், பணத்தால் அல்ல, வேறு எதாலோ. என் தொண்டையில் ஏதோ சிக்கிக் கொண்டது. வேறு எதாலோ என்றால் என்ன அர்த்தம் பவன்? வெளியே செல்லும் சாலை தெரியும் கதவை அவன் பார்த்தான். எந்த நாளில் நீங்கள் கொடுக்க பயப்படுகிறீர்களோ அவன் சொன்னான், அன்றே இயற்கை உங்களிடமிருந்து பறிக்கத் தொடங்கிவிடும். அந்த நொடியில் முதல் முறையாக நான் உணர்ந்தேன், இது ஏதோ ஒரு அதிசயத்தைப் பற்றிய கதையல்ல. இது விலை கொடுப்பதைப் பற்றிய கதை. என் அடுத்த தவணை என் வேலையே அல்ல, என் உயிரையே கேட்கப் போகிறதோ என்று நான் பயந்தேன். பவனின் வார்த்தைகள் அன்று இரவு என்னுடன் வீடு வரை வந்தன. ஒவ்வொரு நன்மையும் கணக்கிடப்படுகிறது. சார், எனக்கு தூக்கமே வரவில்லை. முதல் முறையாக ஏதோ கெட்டது நடக்கும் என்ற பயமில்லை. நான் தவறான ஒருவனாக இருந்து விடுவேனோ என்ற பயம் இருந்தது. அடுத்த நாள் அலுவலகத்தில் நிலைமை இன்னும் மோசமானது. விசாரணை குழு அமர்ந்திருந்தது. ஒவ்வொரு கோப்பும் ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு மின்னஞ்சலும் ஆராயப்பட்டன. என் துறையின் மீது நேரடி சந்தேகம் இருந்தது. மதிய வேளையில் பாஸ் என்னை தன் அறைக்கு அழைத்தார். அவர் கண்களில் கோபத்தை விடச் சோர்வு அதிகமாக இருந்தது. ரஞ்சித், அவர் சொன்னார், இந்த தவறு நிரூபிக்கப்பட்டால் நிறுவனத்தால் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் சில முடிவுகளை நான் அவசரத்தில் எடுத்திருந்தேன். என் எண்ணம் தவறில்லை, ஆனால் அங்கே கவனக்குறைவு இருந்தது. மாலைக்குள் உண்மை மெல்ல மெல்ல வெளியே வரத் தொடங்கியது. தரவுகளில் டேட்டா முறைகேடு நடந்திருந்தது. ஆனால் அது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருந்தது. வர்மா என்பவரின் பெயர் வந்தது. அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிய அதே மூத்த மேலாளர். விசாரணை நடந்தபோது அவர் உடைந்து போனார். புள்ளி விவரங்களை மாற்றியதை அவர் ஒப்புக்கொண்டார். அதற்கு காரணம் பெரியது ஒன்றுமில்லை. அவரது மகன் கொடிய நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான். சிகிச்சை மிகவும் செலவுமிக்கதாக இருந்தது. ப்ராஜெக்ட் கிடைத்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் நினைத்திருந்தார். அறையில் அமைதி நிலவியது. சட்டரீதியான நடவடிக்கை எடுப்பது உறுதி என தெரிந்தது. நான் ஒரு முடிவெடுத்தேன் சார். நான் பாஸிடம் சொன்னேன். தவறு இவருடையதுதான், ஆனால் நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படவில்லை. இவர் இப்போது வேலையை விட்டு நீக்கப்பட்டால் இவருடைய குடும்பமே சிதைந்துவிடும். பாஸ் என்னை பார்த்தார். நீ என்னதான் விரும்புகிறாய்? என் பதவி உயர்வை நிறுத்திவிடுங்கள், நான் சொன்னேன். என் பொறுப்பை அதிகப்படுத்துங்கள். ஆனால் இவருக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுங்கள். இது ஒன்றும் பெரிய தியாகமல்ல, வெறும் ஒரு மனிதாபிமான முடிவுதான். சிறிது நேரத்திற்கு பிறகு பாஸ் சொன்னார், சரி, ஆனால் மீண்டும் இப்படி நடந்தால் பொறுப்பு உன்னுடையது. நான் தலையசைத்தேன். அன்று வீடு திரும்பும்போது நான் பவனை தேடினேன். அவன் ஸ்டோர் ரூமில் தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். எல்லாம் சரியாகிவிட்டது. அவன் என்னை பார்க்காமலேயே கேட்டான். ஆமாம், நான் சொன்னேன், ஆனால் இழப்பால் அல்ல, புரிதலால். அவன் சொன்னான், அதுவே போதும். நான் கேட்டேன், உனக்கு இது எப்படி முன்பே புரிகிறது? அவன் நின்றான். பிறகு சொன்னான், ஒரு மனிதன் பலவற்றை இழந்துவிட்டால் அவன் மற்றவர்களின் தவறுகளை எளிதில் அடையாளம் கண்டுவிடுவான். ஏனென்றால் அவன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை கண்டிருப்பான். சில நாட்களுக்குப் பிறகு பவன் வேலையை விட்டுவிட்டதாக தெரியவந்தது. எந்த புகாரும் இல்லை, எந்த கோரிக்கையும் இல்லை, ஒரு சிறிய காகிதத்தை மட்டும் விட்டுச் சென்றான். இனி எனக்கு இங்கே தேவையில்லை. இன்று பல மாதங்கள் ஆகிவிட்டன. சில நேரங்களில் சாலையில் ஒரு குழந்தை பொம்மை கடைக்கு முன்னால் நிற்பதை பார்க்கும்போது எனக்கு பவனின் நினைவு வரும். அவன் மந்திரவாதி அல்ல. அவனிடம் எந்த மர்மசக்தியும் இல்லை. அவன் ஒரு மிகுந்த துக்கத்தை கண்ட மனிதன். அந்த துக்கத்திலிருந்து மற்றவர்களுக்காக சிறிய இடத்தை உருவாக்கிக் கொண்டான். அநேகமாக அதுதான் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். எல்லா உண்மையையும் அறியும் பிடிவாதம் என்பது வீரமல்ல. சில நேரங்களில் நம்மை தடுப்பவர்கள் நம் எதிரிகள் அல்ல, மாறாக நம் மிகப்பெரிய பாதுகாவலர்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு கதவையும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சில ரகசியங்கள் வெளியே வரும்போது மனிதனை வலிமையாக்குவதில்லை, மாறாக உடைத்துவிடுகின்றன. மிகப்பெரிய உண்மை இதுதான். எச்சரிக்கை என்பது பயத்தினால் அல்ல, வலியினால் கொடுக்கப்பட்டால் அதை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களை முதலில் வந்தடையும்.